என்னது? கேபிஓ பாலா இத்தனை நாள் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரா? அப்போனா இத்தனை நாள் அவர் பணம் செய்கிறதா சொன்னது இது எல்லாமே ஃபுல்லி ஸ்கிரிப்டடா? இல்லைனா யாருக்காச்சும் பெரிய அரசியல்வாதி, பெரிய சொத்துக்காரர், பெரிய பணக்காரங்களுக்கு பினாமியாக இருக்காரா? இப்படி சோஷியல் மீடியாவில் பல இது அடிபட்டுக்கிட்டு இருக்குது. இதோட உண்மை நிலவரமா இல்லை இது வதந்தியான்றதை இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஓகேவா? கேபிவி பாலாங்க, அவரோட நேம்லேயே வந்துருச்சு. கலக்கப்போவது யாரில் தான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். கடைசி அவரோட விடாமுயற்சினால் அந்த கண்டஸ்டண்ட்டில் நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்து வெற்றியும் பெற்றார். அதுக்கப்புறம் அவருக்கு பல வாய்ப்புகள் கிடச்சிச்சு. ஜுங்கா, சின்ன சின்ன படங்களில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட சைட் ரோல், இந்த மாதிரி நிறையா படங்களோட வாய்ப்பும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஆங்கரிங்கும் பண்ண ஆரம்பித்தார். தோஸ் டேஸ் பிஃபோர் நம்ம சிவகார்த்திகேயன் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கெரியர் ஜேர்னி, ஆங்கரிங், டான்ஸிங், அந்த மாதிரி ஒரு ஆங்கரிங்கும் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு லாட் ஆஃப் அமௌண்ட் வந்து அவர் வந்து கையில் வாங்கினார். ஓகேவா? என்ன இவங்களுக்கு இப்போ பிரச்சனை என்ன? இப்போ இந்த மக்களுக்கு அவர் பண்ணுறாரு என்ன வந்து அவரோட மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கரிங் பண்ணுறது அண்ட் அவர் வந்து நிறைய கண்டஸ்டன்ட்டுக்கு போகிறாரு. நிறையா வந்து ஆடிட்டோரியம்ஸில் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக கூட இப்போ சில இடத்துல போய்கிட்டு இருக்காரு. ஓகேவா? மக்களுக்கு இப்போ என்ன ஒரு குழப்பம்னா, அவருக்கு அவ்வளோ அமௌண்ட் வருதா? சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஆம்புலன்ஸோட குறைஞ்சபட்சம் 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் இருக்கும். அவர் எப்படி 10 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு? லாட் ஆஃப் அமௌண்ட் 8 10 இது வாங்கினா கூட, அதாவது 80 லட்சம் 1 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? இது போக எனக்கு தெரிஞ்சு அவர் இதுவரையும் ஒரு 4 கோடி 3 கோடி அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவர் உதவி பண்ணது, வீடு கட்டினது. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம காந்தி கண்ணாடி படம் வந்த அந்த சம்பளத்தை கூட அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு ஒருத்தர் 2 பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஓகேவா? ரைட். இவ்வளோ பண்ணுறாரு. அவருக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? நம்ம சிவகார்த்திகேயன் சம்பாதிக்க போகிறாரு ஆங்கரிங்கில். அதாவது விஜய் டிவியில் ஒரு மெயின் ஆங்கரிங்காக, ப்ரோக்ராம்டு ஆங்கரிங்காக லட்சத்தில் வாங்கிட்டு இருந்தார் அப்போயே சிவகார்த்திகேயன், இந்த மணிமேகலைக்கா, பிரியங்கா, இந்த மாதிரி நிறையா பேர். இவருக்கு வந்து எப்படி அவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி வருது. அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன், மக்கள்கிட்ட இருந்து கேள்வி வரல. இந்த யூடியூபர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராமர், இந்த மாதிரி இருக்காங்கள, அந்த ரிவ்யூவர்ஸ், அவங்ககிட்டேருந்து ஒரு கேள்வி வருது. என்ன, இந்த பையன் திடீர்னு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், பூமாக இருக்கான், அவனை அடித்து கீழே தட்டுவோம் அப்படின்னு. புரியலைல்ல? நான் சொல்கிறேன், இங்கே யார் ஒருத்தன் எந்த வழித்தடமுமோ யாரோட சிபாரிசு இல்லாமல் அவனோட தன்னால் உனக்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு நிலைமைக்கு வரானோ, அவனை தட்டுறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க. அப்படின்றத என் பெர்ஸ்பெக்டிவ். நான் யாரையும் பொறுத்து சொல்லலை. ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய சேனலில் கூட பாலா சார் அவரை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஏன்னா அவர் அரசியலுக்கு வர போகிறாராம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சாரோட கட்சியில் சேர போகிறாராம், அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர போகிறாராம், என்னென்னமோ சொல்கிறாங்கங்க. எனக்கு என்ன இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சுன்னா, ஒரு ஆள் வந்து எந்தோட பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்துட்டாலே அவரை கொட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஜேர்னியை வந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு உயர்ந்ததை யாருமே அப்ரிசியேட் பண்ணலை. எப்படி சொல்கிறது, நம்ம துண்டாக இருந்துக்கிட்டு உடம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு சம் ஆஃப் டேஸில் வந்து அவரோட க்ரோத்தை வந்து அப்பர் லெவலில் இருக்குது. ஓகேவா? அதை யாருமே பெரிய அளவுக்கு பேசாமல் இவர் எப்படி செய்ய போச்சு? இத்தனை நாள் செஞ்சார் இல்லைங்க. யூடியூப்பில் டெய்லியுமே வீடியோ போட்டார்ல, அவர் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபுல்லி ஸ்கிரிப்டடாக. நான் என்ன சொல்கிறேன், அவர் போகிறாரு, உதவி பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அவரோட அமௌண்ட்டு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அமௌண்ட்டு, அவர் கேமராவும் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு தான் போகிறாரு. சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரி கேமரா போட்டுட்டு இந்த மாதிரி உதவி பண்ணோம்னா எல்லாருமே வந்து அவரை மாதிரியே பண்ணிடுவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அவருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், த ரைட் ஆஃப் த புக்ஸ், த சேஞ்ச் ஆஃப் த லைஃப்ஸ், த சீன் ஆஃப் த மூவிஸ், யூஆர் சேஞ்சிங் த லைஃப். ஓகே, தட்ஸ் ஆல். ஆனானப்பட்ட வெற்றிமாறன் டைரக்டர் இருக்கார்ல, வாரணமாயிரம்ன்ற ஒரு படத்தில் அந்த சிகரெட்டு ஸ்மோக்கிங்கோட எஃபெக்டை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சிகரெட் பண்ணுறதே விட்டுட்டார். மிகப்பெரிய லெஜண்ட் சுந்தர்சி சார் இருக்கார்ல, அவர் டைரக்ஷன் ஃபீல்டுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணமே பாலச்சந்தர் சாரோட சலங்கை ஒளி படத்தில் அந்த ஒரு சீன், அவர் வெறித்தனமாக ஆடுவார்ல பரதநாட்டியம், அந்த ஒரு சீன், அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து அவரை சுரண்டி கூட்டு வந்துச்சு. நம்ம பார்க்குற மூவிஸ் வந்து வெறும் மூவிஸ் கிடையாது, அது வந்து டோட்டலி ஒரு சேஞ்சஸ். அதே மாதிரி தான் நம்ம கண்ணால் பார்க்குறவங்க ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க, அவனால் முடியுதா? அவன் 10 லட்சம் செய்கிறாரா? ஒரு பையன் இருக்கான், அவரால் முடியுது, ஒரு 10 லட்சம் செய்கிறாரா?
நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைப்போம். த பேசிக் சைக்காலஜி ஆஃப் ஹியூமன்ங்க. அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ அவர் வந்து இவ்வளோ செய்கிறாரு, அவ்வளோ செய்கிறாரு, 8 லட்சம் ஒரு ஆம்புலன்ஸ்னால் அப்போ 80 லட்சம் வருது, 1 கோடி சம்பாரிச்சிருக்காருங்க. அதே மாதிரி அவர் ஒரு பெரிய பெரிய இடத்துல வந்து நல்ல பொசிஷன்ஸில் இருக்க, ஃபாரின்ஸில் இருக்க அவங்களாம் சில பேர் அனுப்புவாங்க. எங்களால் முடியலை, நீங்கள் வந்து செய்யுங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு பதிலாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் செய்கிறாரு. ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் முடியாதவங்களுக்கு வந்து ராவ் லாரன்ஸ் சார் எப்போத்துலேருந்தோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்டார், அதனால் செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த பாலான்றவர் அவருக்கும் மேலே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சம் ஆஃப் அமௌண்ட் இவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்கிறது, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராவ் லாரன்ஸ் சார் கூட உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுங்க, நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அவரை வந்து சில பேர் நீங்கள் இது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களா சொல்லிவிட்டு கடைசி அவரே ஏன்டா போதும்டா நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு போதும்ன்ட்டு அடுத்து அவரே ஒரு வீடியோ போட்டார். யாரும் கொடுக்க வேணாம், நானே நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், நானே என்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவரே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. சொல்கிறேன், ஒருத்தவங்க வந்து கூட்டு முயற்சி அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது அவங்கள வந்து இல்லை நீ பண்ணுறேன்னா நீ பண்ணிக்கப்பா, எங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்ற, அந்த மைண்ட் செட்டுக்கு தள்ளப்பட்டுட்டாங்களோ அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இப்போ கேபி பாலாவை பற்றி ஒரு எனக்கு பிடிச்ச சில முக்கியமான சேனல்ஸில் கூட அவரை பற்றி நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து பெரிய அரசியல் பலம் இருக்குது, அவர் யாருக்கும் பினாமியாக இருக்கார், அவர் வந்து என்னென்னமோ தனித்தனியாக பண்ணுறாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு அவருக்கு எப்படி அமௌண்ட்டு. This is the full of our pocket of money is taken to next level and poor people helping too. Mind is also heaven, okay? This all of from out of money. This all of the fully heart. Yeah, of course. It's not to taken to another man's pocket. It's only taken away to our pocket and spent to the poor people's our lives. That's all. அவர் வந்து அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கலங்க. அவர் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு வந்து சில பேர் நான் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன். இப்போ கூட நம்ம ராகவலாரன் சார் வந்து இந்த டிராக்டர்லாம் வாங்கி கொடுக்குறத பார்த்து எஸ்ஜே சூர்யா சார், நான் வந்து டிராக்டர் ஒரு ஆளுக்கு நீங்கள் 10 வாங்கி கொடுத்தா என்னால் ஒரு பங்காக இருக்கட்டும் மாற்றம் அந்த அறக்கட்டளை மூலமாக அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அவர் ஒன்று செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் ஆக்டர்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் மோஸ்ட்லி கல்ச்சுரல் அண்ட் இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் என்ன சொல்லிக்க வரேன்னா, த மாரல் ஆஃப் ஸ்டோரிஸ் கேபி பாலா ஏமாத்துறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு, அதெல்லாம் ரெண்டாவது. உன்னால் ஒரு 10 ரூபா அடுத்தவனுக்கு நீ கொடுக்க நினச்சிட்டாலே என்னைய பொறுத்தளவு நீ வந்து ஒரு மாமனுஷன் சொல்லுவாங்கள்ல, தப்பு பண்ணுறேன் மனுஷன், தப்பை மன்னிக்க தெரிஞ்ச பெரிய மனுஷன், அதுதான் உண்மை. நீ வந்து நார்மலாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ மனுஷன். ஆனால் நீ உன்னால் அடுத்தவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, ஊனமுற்றவருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளோட குறையாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம், அது குறைன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களோட அந்த தற்சமய நிலைமைன்னு தான் சொல்ல முடியும். த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் பேடாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது எந்த விதத்துலையும் தப்பும் கிடையாது. அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு நாள் நம்ம குறைச்சிக்க போகிறதும் கிடையாது. த மாரல் ஆஃப் ஸ்டோரிஸ் பாலா சார். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாருக்கெல்லாம் கேபி பாலா பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கேபி பாலா பிடிச்சா எல்லோரும் ஒரு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி மக்களே. பாலா சார். பாலா சார் வணக்கம். பாலா சார், பாலா சார், என்ன பாலா சார்